வணக்கம். வணக்கங்கய்யா. இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்துல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீ வருகிற நாட்களில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னா தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் ஒரு கிறிஸ்தவன் தான். நீங்க 17வது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதை குறிச்சு கேள்வி கேட்கறீங்க. நான் ஓட்டு போட போறது டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கிறிஸ்தவர்களுக்கு உத்தரவு கொடுக்காம இருக்கிறாங்க. ஒருவேளை பிஜேபி ஆட்சியோ அல்லது அதை சார்ந்த மற்றவர்களுடைய ஆட்சியோ வந்துச்சுன்னா பாதிப்பு தான். அது அஇஅதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் அது பிஜேபியுடைய தலைமையில இருந்து தான் எல்லாமே செயல்படுத்த போறாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேரு விஜய்க்கு நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓட்டு போட்டாலும் பிற்பாடு விஜய் எங்க போய் சேருவாரு அப்படின்னு மக்களுடைய கருத்து கணிப்பு இருக்கு. அந்த கருத்து கணிப்பின் படி பார்த்தா அவங்க பிஜேபியோட தான் போய் சேருவதற்குரிய அநேக காரியங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இப்ப டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு நல்லது, இந்துக்களுக்கு நல்லது, இஸ்லாமியர்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஒரு அமைதலான ஆட்சியை நம்ம நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கு நல்லதான் செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில பாத்தீங்கன்னா வன்முறைகள், கலவரங்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை. கிறிஸ்தவர்களை அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை யார் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். அதாவது டிஎம்கே முழுக்க முழுக்க நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு 80% அவங்க மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்யறாங்க. குடும்ப அரசியல் சொல்லி நிறைய பேர் கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், பைபிளையும் குடும்ப அரசியலை பத்தி என்ன கூட சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப அரசியலா இருந்தாலும் கூட நல்லது செய்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல அரசாங்கம் நமக்கு வேணும். அதனால நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்ப பிஜேபி சொல்றோம் இல்லையா, இப்ப அவங்க இந்துக்களை முன்னெடுத்து வராங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு ரொம்ப நாள் இருக்கிற ஒரு கேள்வி, இந்துக்களுக்கு அவங்க இது வரைக்கும் ஏதாவது நன்மை செஞ்சிருக்காங்களா? செய்யவே இல்லை. உங்களுக்கு இந்துத்துவவாதிகள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொள்கை உடையவர்களுக்கு மட்டும்தான் அவங்க நன்மை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. பாமர இந்துக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இது மாதிரி இந்துக்கள் யாவரும், அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம், குறிப்பாக பழங்குடியின மக்கள், இது மாத்திரமல்ல, நம்ம சொல்லுவோம் சிறுபான்மையின மக்கள் யாவருக்கும் பிஜேபி ஒரு நன்மை செய்யல. தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சி போது நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி இல்லாதனால பிஜேபி நடந்து கொண்டிருக்கிற வட மாநிலங்கள்ல இன்னும் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல்லாவே வாழல. ஏன் அப்படின்னா வடநாடுகள்ல நான் ஊழியத்துக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். உத்தரப்பிரதேசம் போயிருக்கிறேன், பீகார் போயிருக்கேன், ஒரிசா போயிருக்கிறேன். முன்பையில ஏறக்குறைய 1 வருஷம் இருந்து ஊழியத்தை செய்திருக்கிறேன். எனவே அங்க நான் பார்த்த நிலைமை எல்லாம் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழாக ரொம்பவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறார்கள். யாரும் முன்னேறிய நிலைமையில இல்ல. தேவனுடைய ஆட்சி வந்தா எனக்கு நல்லா இருக்குன்னு என்னுடைய பார்வையில நோக்கமா இருக்குது. ஏன்னா நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, நீங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால, என் பார்வையை பொறுத்த வரையிலையும் ஆண்டவர் வந்துட்டாருன்னா நல்லா என்ன பண்ண வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு தான் என்னுடைய நோக்கம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டபடி பிஜேபி ஏற்கிறது ஆர்எஸ்எஸ் என்று சொல்கிறார். ஆமாங்க, அது ஒரு ஆள் இல்ல. ஆர்எஸ்எஸ்ங்கிறவன் 1000க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்கிறார். எப்படி சபைகளை நீங்க வச்சு நடத்தும் போது இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் அநேக பெயர்களை கொண்டு ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்த போதிலும், உங்க சபை பேர் என்னங்க? இயேசு கிரியை செய்கிறார் ஊழியம், இயேசுவின் திருச்சபை அப்படின்ன மாதிரி அவன் அனுமன் சேனா, சிவசேனா, இந்து முன்னணி, அதே போல அநேக பேர்கள் கொண்ட ஒரு குரூப், 1000க்கும் மேற்பட்ட குரூப்புகளை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா மக்களுக்கு கலவரத்தை மூட்டணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, அதை என்ன பண்ண தடுக்க வேண்டும். இன்னொன்னு, அவங்க செய்யக்கூடிய தில்லுமுல்லுகள் தெரியக்கூடாது என்பதற்காக கலவரக்காரர்களை எல்லா பகுதியிலும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்துக்களுக்கு அநேக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இருக்க பிஜேபி அமைப்பு தான். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதான் பிஜேபி செஞ்சே ஆகணும். அதனால என்னைய பொறுத்தவரை மோடி டம்மி பீஸ். ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்றத மோடி கேட்கணும், இல்லைன்னா மோடியை தூக்கி மாத்திட்டு அவங்க வேற ஒரு ஆளை வைப்பார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். அடுத்த ஒரு கேள்வி சொல்லுங்கய்யா. வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல பிஜேபி ஆட்சி ஆகுது. ஆனா இது வரைக்கும் வட மாநிலங்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கா? உங்களுக்கே தெரியும், கொரோனா டயத்துல மக்கள் என்ன பண்ண திண்டாடினதை பார்க்க முடியும், மறிப்பு போனதை பார்க்க முடியும்.
யாருக்குமே நன்மை செய்யாத அரசு யாருன்னா பிஜேபி அரசு தான். அது கேவலமான ஒரு அரசு, எல்லாரும் சொல்லக்கூடியதுதான், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் மட்டும் ஒரு உதவி செஞ்சுட்டு ஆமா. கேட்டா இந்துக்கள் பேரை சொல்லி இவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆமாங்க, 78% சொத்துக்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா 3% உள்ள பார்ப்பனர்கள் கிட்ட இருக்குது. அப்ப அவங்க கிட்ட இருக்க சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டா போதும், தேசம் வல்லரசாகிவிடும். என்னை போல ஆளுகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என்னை போல ஆளுகளுக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு, இன்னும் இருக்கக்கூடிய அநேக சமுதாயத்துக்கு ஏறக்கூடிய 97% சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, படிப்பு கிடையாது. அதே நேரத்துல படித்து விட்டு இன்னைக்கு அநேக வாலிபர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். குறிப்பாக சபைக்கு வருகிற மக்களும் கூட திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஏதாவது ஜாப், நல்ல ஜாப் வாங்கி தர மாட்டீங்களான்னு. நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் ஆகுறாங்க, ஆனா வேலை வாய்ப்பு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இந்த பிஜேபி ஆட்சி மட்டும் மேற்கொண்டு ஜெயித்து கொண்டே வருகிறது? சூப்பரான கேள்வி. இதே கேள்வியதான் ஒரு லாயர்கிட்ட நான் கேட்டேன். தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. பல காரியத்திலே தில்லுமுள்ளு. இப்ப ஒரு விஷயம் பார்த்தோம்னா இப்ப அமெரிக்கா வளர்ச்சி நாடு, ஆனா அங்கே இன்னைக்கு என்னன்னா வாக்குப்பதிவு இயந்திரம் கிடையாது, ஒன்லி இந்த ஓட்டு சீட்டு தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரியே நம்ம நாட்டிலும் வந்து ஓட்டு சீட்டு பயன்படுத்துறாங்க. ஓட்டு சீட்டு வச்சா கூட அவங்க தில்லுமுள்ளு பண்ணிடுவாங்க. என்னைய பொறுத்த வரலையும் அம்பு வச்சு கரெக்டா கைரேகையை வச்சு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஓட்டு சீட்டு அப்படிங்கும் போது அவன் போலியான ஓட்டு சீட்டுகளையும் கூட உள்ள கவர் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு அதிகமான எனக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரேஷன் கடையில நம்ம கைரேகை வைக்கிறோம். கைரேகை வைக்கிறது எல்லா விதத்திலையும் நல்லது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தா பிஜேபி ஆட்சியிலே இருக்காது, அவங்க வரவே முடியாது என்பதை ஆணித்தனமாக பதிவிடுகிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.